இந்த 8 பாவங்களையும் மறந்தும் கூட உங்க வாழ்க்கையில செஞ்சிடாதீங்க. அதை மீறி நீங்க செஞ்சீங்கன்னா சிவனுடைய 3ஆம் கண்களிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது. ஒரு முறை பார்வதி தேவி மன்னிப்பே கிடையாத பாவங்கள் எதுன்னு சிவபெருமான் கிட்ட கேட்டாங்களாம். அதற்கு சிவபெருமான் சொல்றாராம், நான் சொல்லக்கூடிய இந்த பாவங்களுக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் மன்னிப்பே கிடையாது. அதை மீறியும் இந்த பாவங்களை எல்லாம் செய்பவர்கள் என்றைக்கா இருந்தாலும் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்னாராம். அது என்னென்ன பாவங்கள்னு இந்த பதிவு மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டோரி குயின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதலாவது பாவமா சொல்லப்படுறது அடுத்தவரின் மனைவி மீது ஆசைப்படுறது, இல்லனா அடுத்தவரோட கணவன் மீது ஆசைப்படுறது. இந்த தப்பு தான் பாவத்திலேயே மிகப்பெரிய பாவமாகுமா. இந்த பாவத்தை மட்டும் நம்ம எப்போதுமே செய்யக்கூடாது. இரண்டாவது பாவம் அடுத்தவரின் பணத்துக்காக ஆசைப்பட்டு அவரை ஏமாத்தி புடுங்க நினைக்கிறது. இந்த பாவத்தையும் நம்ம செய்யக்கூடாது. மூன்றாவது பாவம் நம்ம சுயநலத்திற்காக ஏழை எளியவர்களின் கனவை வாழ்வை அளிப்பது, அவர்கள் மீது செய்யாத தப்பிற்காக பழி சுமத்துவது சிவபெருமானுடைய 3ஆவது கண்களிலிருந்து தப்பிக்கவே முடியாத பாவமாகுமா. நான்காவது பாவம் ஒருவன் தொடர்ச்சியா தீய வழியில போறது அல்லது சின்ன நல்லது கூட மற்றவங்களுக்காக செய்யாம இருக்கிறது. இது இரண்டுமே சிவனின் கோபத்திற்கு ஆளாக்குமா. ஐந்தாவது பாவம் கர்ப்பிணி பெண்கள் கிட்ட மிக மோசமா நடந்துக்கிறதும், அவங்கள கெட்ட வார்த்தைகளால திட்டுறதும், அதே போல மாத விலக்கின் போது பெண்களை திட்டுறதுமே பாவத்திற்கான வழிகளாகுமா. ஆறாவது பாவம் இன்னொருவரை பற்றி அப்பட்டமான பொய் பேசி அவரை சீர்குலைய வச்சு சந்தோஷப்படுறதும் சிவனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடுமா. ஏழாவது பாவம் என்னன்னா, நேர்மை இல்லாம நடந்துக்கிறதும் நேர்மையா நடக்காத நபர்களை ஆதரிப்பதும் மிகப்பெரிய பாவமாகுமா. இந்த பாவத்தையுமே நாம செய்யக்கூடாது. எட்டாவது பாவம், இதுதான் கடைசி பாவம், நன்றி உணர்வு துளி கூட இல்லாம இருக்கிறதும், நமக்கு நன்மை செய்தவர்களுக்கே துரோகம் செய்யறதும் பாவத்திலேயே மிகப்பெரிய பாவமாகுமாம். நான் சொன்ன இந்த 8 பாவங்களை தான் சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொன்னாராம். மறந்தும் கூட இந்த 8 பாவங்களையுமே நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இதே போல தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.